எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால ஒரு சித்த மருத்துவர், அவரு நல்ல பேர், அவரு இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது, ஒரு சித்த மருத்துவர். அவர் என்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா, ஷார்ட் வீடியோவில் தான் நான் பார்த்தேன். காலை உணவாக காய்கறி எல்லாம் அரைச்சி ஒரு சூப்பு ஒரு கப்பில், அப்புறம் கொய்யாப்பழம் ஒரு 10 கீத்து, அப்புறம் பன்னீர் கொஞ்சம், அப்புறம் வேக வச்ச முட்டை 1, அப்புறம் சுண்டல் கொஞ்சம், அப்புறம் ஏதோ ஒரு பொரியல் ஒரு 4, 5, 6 ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செஞ்சு வச்சுட்டாரு. இதை காலை உணவா எடுத்துக்கங்க. இரவு உணவுல கோதுமை ரவை உப்புமா எடுத்துக்கங்க. போதும், 2 வேளை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் வராது. அவர் சொல்ற அந்த பதிவு. மதியம் கட் பண்ணுங்கிறாரு. இப்போ ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இந்த சர்க்கரை நோயில இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, அதிகமானாலும் நோய், குறைந்தாலும் நோய். இதுதான் சிக்கல். எந்த நோயிலையும் இந்த மாதிரி சிரமங்கள் கிடையவே கிடையாது. உணவுனால இந்த இவ்வளவு சிரமங்கள் படுறது இந்த சர்க்கரை நோய் ஒண்ணுதான். ஏன்னா இது ஒண்ணு மட்டும்தான் ஹார்மோனோட தொடர்புடையது. மற்ற நோய்கள்லாம் என்சைம், அது வேற செக்ஷன், பழைய வீடியோக்குள்ள நீங்க பாருங்க, அது வேற. இது ஒண்ணு மட்டும் ஒரு வித்தியாசமான நோய். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாகும் போது இன்சுலின் உருவாகும், தானா உருவாகும். இன்சுலின் ஸ்டாக் இருக்காது, ஸ்டாக் வைக்க முடியாது. என்னிடம் ஒரு பேஷண்ட் ஒரு 4 வருஷம் இருக்கும் வந்தாரு. வந்த உடனே அவர் அந்த அம்மா தான் என்னோட தொடர்புக்கு வந்தாங்க. அவருடைய மனைவி என்கிட்ட தொடர்புக்கு வந்தாங்க. இந்த மாதிரி இன்சுலின் அறவே இல்லை சார், நாங்கள் பெங்களூர் பார்த்துட்டோம், கோயம்புத்தூர்ல பார்த்துட்டோம், இங்க சேலத்திலயும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம், எங்கேயுமே இன்சுலின் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு 16 யூனிட் காலையில கொடுக்க சொல்லிட்டாங்க, கூட 2 மாத்திரை. என்கிட்ட வந்தாரு, இந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லம்மா இன்சுலின் சுரக்குது, நல்லா இருக்காருமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 மாதத்துல இன்சுலின் நிறுத்திட்டாங்க, இப்ப நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா உணவுகளையும் சாப்பிட சொல்லிட்டேன், திருப்தியா சாப்பிடுறாரு. இப்ப அந்த மருத்துவர் சொல்றாரு, காலையில உணவு, இரவு உணவு, இது 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை வராதுங்கிறாரு. அதாவது நோய் இல்லாதவங்களுக்கு சர்க்கரை வராது, நோய் வந்தவர்களுக்கு குணமாகும். இது என்ன சார் கான்செப்ட்? நான் என்ன சொல்றேன், என்னுடைய பதிவுகளை நான் என்ன சொல்றேன், மதிய உணவா ராஜ உணவு சாப்பிடுங்க. மதிய விருந்து ராஜா உணவு சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அரசவையில அரசர் சாப்பிடக்கூடிய உணவை நீங்க சாப்பிடணும். சர்க்கரை நோயை பற்றி இம்மி அளவும் கவலைப்பட வேணாம். சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். மதிய உணவா நீங்க என்ன சாப்பிடணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். மதிய உணவுல நீங்க என்ன சாப்பிடணும், சர்க்கரை எவ்வளவு இருந்தாலும் நீங்க கவலைப்படாது. உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் நீங்க இந்த உணவை எடுத்துதான் ஆகணும். சாப்பாடு எடுத்துதான் ஆகணும். நீங்க உயிரோட இருக்கும் காலம் வரைக்கும் எடுத்துதான் ஆகணும். சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் எடுத்துதான் ஆகணும். ஆனால் சர்க்கரை அளவு குறையும். என்கிட்ட வர பேஷண்ட்டுங்க வயிறு ரொம்ப தான் சாப்பிட்றாங்க. திரும்ப சொல்றேன், பொன்னி பழைய அரிசி வாங்கிக்கோங்க, வடிச்சு சாப்பிடுங்க. குக்கர் வேணாம், வடிச்சு சாப்பிடுங்க. கூட என்ன இருக்கணும் அப்படின்னா பொரியல் இருக்கணும். சிறிதளவு கூட்டுக்கலாம், வீட்டில் அந்த அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க. பொரியல் கட்டாயம் இருக்கணும். சைவம்னா மோர் இருக்கணும், பொரியல் இருக்கணும். அப்பளம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், மோர் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் ரசம் மோர் 3 சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த சைவம் எடுக்கும்போது மோர் சாப்பிட்றது நல்லது. சாப்பாடு என்ன அளவீடுனா இதை இப்ப நான் சொல்றது தான் அளவீடு. என்ன சாப்பாடு அளவீடா, 4ல் 1 பங்கு காய்கறிகள் இருக்கணும், அவ்வளவுதான். அதுல என்ன காய்கறி இருக்குன்னா, கொஞ்சம் நார் சத்து உள்ள காய்கறிகள் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளா இருக்கணும். சிலருக்கு முட்டைக்கோஸ் பிடிக்கும், சிலருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும், சிலருக்கு இது கொத்தவரங்காய் பிடிக்கும். இந்த மாதிரி உணவுகள் தான் நான் பரிந்துரை பண்ணுவேன். கேரட்டு, பீட்ரூட்டு, புடலங்காய்,
சுரைக்காய் இதெல்லாம் சர்க்கரை அளவு அதிகரிக்கும், லேசா கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால அந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடித்த இந்த மாதிரி நார் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது சர்க்கரை அளவு கணிசமாக குறையும், அதிகமாகாது. இப்ப ஏன் இந்த உணவு எடுக்கணும்னா, நீங்க அதாவது சர்க்கரை அளவு உள்ள போயாகணும், போனாதான் அந்த மிஷின் எல்லாம் வேலை செய்யும். நீங்க இந்த மாதிரி உணவுகளே தொடாம, இப்ப இட்லி எடுத்துக்கிறீங்களா, காலையில இட்லி, நான் பல வீடியோக்களை திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இட்லி உங்களுக்கு உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. பருப்பு அடை இருக்கு, இட்லி இருக்கு, கோதுமை ரவை இருக்குது, சப்பாத்தி ஃப்ரை இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, ஆப்பம் இருக்குது, பணியாரம் இருக்குது, நெய் பிளைன் இருக்குது, நெய் மசால் ரோஸ்ட் இருக்கு, பொங்கல் வடை இருக்கு. இது எல்லா உணவுகளையும் தான் நான் எழுதுறேன், பிரிஸ்கிரிப்பே அதுதான். அந்த பேஷண்ட்டுடைய மனைவி என்கிட்ட சொல்றாங்க, என்ன சார் கல்யாண விருந்து மாதிரி எழுதிருக்கீங்க? என்னுடைய உணவுகளே கல்யாண விருந்து மாதிரி தான் இருக்கும். நோய் என்றவுடன் பயப்பட வேணாம். ஆனா பயப்படக்கூடிய நோயா இல்லையான்னதான் நிஜமாவே சொல்றேன் சார். இந்த நோய்ங்கிறது வந்து நின்று கொள்ளும். ஒரு தலைவலின்னா உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு சர்க்கரைக்கு போறதில்லை. என்ன காரணம்னா அதோட நோயினுடைய தாக்கம் கடைசி வரைக்குமே தெரியாது. முற்றிய நிலையில் தான் வெளியவே கொஞ்சம் தெரியும். அப்ப போகும்போது உங்களுக்கு சிக்கலாவது, டாக்டர் உடனே மாத்திரைக்குள்ளார தள்ளிடுறாரு. கட்டாயம் நீங்க மாத்திரை எடுக்க வேணாம். கடந்த பதிவுகளே நான் அதான் சொல்றேன். மாத்திரைகளுக்குள் போகாமல் சர்க்கரை நோயை குணமாக்குவது எப்படின்னு கண்டுபிடித்த ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். பாக்குறவங்க யாரும் என்னோட இதுவரைக்கும் கான்டாக்ட் பண்ணல. குணமானவர்கள் சொல்லிதான் ஒவ்வொருத்தரா வராங்க. பாக்குறவங்க யாரும் கான்டாக்ட் பண்ணல. ஏற்கனவே குணமாகறவங்க கூட சும்மா ஒப்புக்கு ஒரு 2 கமெண்ட் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா, அவர் சித்த மருத்துவர் தான் சொல்றாங்க, சுண்டைக்காயை சாப்பிடுங்கள். மண்டைக்காய் சாப்பிட்டா கூட குணமாகாது இந்த நோய். அந்த அம்மா அது ஒரு சித்த மருத்துவரா டாக்டரான்னு என்னன்னு தெரியல. அது சொல்லுது, அது வந்து யூடியூப் ஷார்ட் வீடியோல சொல்லுது, சுண்டைக்காய் படத்தை போட்டான். சுண்டைக்காய் எல்லாம் திங்க முடியுமா? கூட சொல்லுது, துவர்ப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், சர்க்கரை அளவு வெகுவாக குறையுங்கள். சர்க்கரை அளவு குறைஞ்சா செத்துருவா சாருங்கிற திரும்ப திரும்ப இவங்க போடுற வீடியோக்கெல்லாம் இப்படிதான் இருக்கு. சர்க்கரை அளவு செத்துருவான் சார். சர்க்கரை உடல் குறைய 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 பயங்கர பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் அனைத்து காம்ப்ளிமெண்ட்ஸும் வருது. சர்க்கரை அளவு குறைய குறைய கண் பார்வை போயிடும், கிட்னி போயிடும், ஹார்ட் அட்டாக், திடீர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் சர்க்கரை அளவு குறைய குறைய தான் வருது. என்ன கான்செப்ட்ல இவங்க கொண்டு போறாங்கன்னே தெரியல. மருத்துவர்கள் என்ன கான்செப்டுக்குள்ளார போறாங்கன்னே தெரியல. ஆங்கில மருத்துவர்கள் மாத்திரை கொடுத்து சர்க்கரை உள்ள போகாத தடுக்கிறாங்க. சித்த மருத்துவர்கள் கண்ட மருந்து சிறுகுறிஞ்சான், திரிபலா சோர்ணம். திரிபலா சோர்ணம்னா சாப்பிடவே முடியாது, நெஞ்செல்லாம் எரிச்சுக்கிட்டே உள்ள போகும். நான்லாம் ஒரு டைம் சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டேன். இது என்ன மருத்துவம்னே எனக்கு புரியல. ஆனா அதுதான் பைத்தியகார மாதிரி பாக்குறாங்க சார். லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. ஒரு பக்கம் கொதிச்சு போயிருக்கேன் நான், என்னடா இந்த மாதிரியா அப்படி. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த இந்த மாறுபட்ட உணவுகள்லாம் சர்க்கரை நோய்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பல ஆயிரக்கணக்கான நூல்கள் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். சித்த மருத்துவ நூல்கள் நிறைய நூல்கள் என்கிட்ட இருக்கு. சித்தர்கள் வாழ்ந்த காலத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அது திருமூலர்னு ஒரு சித்தர் இருக்காரு. அவருடைய வரலாறுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். செத்து போன உடல்ல இவர் போய் செத்து போன உடல்ல பூந்துட்டார். இவர் இருந்த அந்த உடலை வந்து எரிச்சிட்டாங்க. அந்த உடல் வெளியே வர முடியல. அது ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? எங்கேயாவது பகுத்தறிவு உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சித்தர்கள் நூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒவ்வொருவரும் மருத்துவமே எழுதியிருக்காங்க, மருத்துவ குறிப்புகள் நிறைய இருக்கு. அவங்க வாழ்ந்த காலம் என்ன, அன்றைய காலகட்டத்தில் உடல்நிலை என்ன, அது என்ன எழுதுனாங்க, அந்த உணவுகள் நீங்க இன்னைக்கு சாப்பிடுங்க. அதுக்கு பின்னால வந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு 2 உணவுகள் தான். உணவுகள்லாம் இந்த மாதிரி உணவுகள்லாம் கிடையாது. அவங்க சொல்ற உணவுகள்லாம் ஒரு நோய் குணமாகாது. இப்பெல்லாம் ஜெனட்டிக் எல்லாம் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உடல் எல்லாம் கம்ப்ளீட் மாறிடுச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. இந்த உணவை நீங்க எடுத்து குணம் பண்ண முடியுமா? இப்ப காலை உணவு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு? காலை உணவு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இட்லி, தோசை, பிளைன், நெய் பிளைன், நெய் ரோஸ்ட், ஆனியன், முட்டை ரோஸ்ட், வடை, பொங்கல் வடை, அடை, பருப்பு அடை, பூரி மசால், இதான காலை உணவு. விட்டா பிரியாணி, இல்லைன்னா புரோட்டா கொத்து புரோட்டா, இதான காலை உணவு.
இதை தானே நான் சாப்பிட சொல்றேன். நீங்க கேட்கலாம் இதை சாப்பிட்டு எப்படி குணமாகும்னு கேட்கலாம். செந்தில் ஒரு படத்துல அந்த இது என்னது பெட்டர் மார்க்ஸ் லைட் அமுத்திட்டு சொல்லுவார்ல செந்தில், இதுல போய் நான் லைட் எரியணும் அந்த மாதிரி தான் இப்ப என்ன பிடிச்சி நசிக்கிட்டு இருக்கிறேன். இதுல எப்படி குறையும்? கண்டிப்பாக குறையும். எப்படி குறையும்னா உடல் எடுத்துட்டு குறையும். இந்த உணவுகளை கம்ப்ளீட் உடல் எடுத்து திசுக்களுக்குள்ளார தள்ளிடும். அதுதான் என்னுடைய ரகசியம். 20 வருடமா நான் செஞ்ச ஆராய்ச்சியினுடைய பலனே அதுதான். பல 100 பேர் என்கிட்ட குணமாயிட்டாங்க. நகர்ந்துடுறாங்க சார். இதெல்லாம் குஷ்டமா? சாதாரண சர்க்கரை குழந்தை பிறந்தோடனே இது இருக்கு. எல்லார் உடம்புலயும் சர்க்கரை இருக்கு. அதாவது குறையும் மிகுதியும் நோய் செய்யும்னு ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல இருக்கு. அந்த மாதிரி தான் இது. நோய் அதாவது சர்க்கரை அதிகமானாலும் நோய், குறைந்தாலும் நோய், அவ்வளவுதான். வேற இது என்ன பாதிப்பு கொடுத்துரும்? ஒண்ணு கொடுக்காது. நான் என்ன சொல்றேன்னா இந்த உணவுகளை கொடுத்துதான் சர்க்கரை குணமாகும். இந்த உணவுகள் உள்ள எடுக்க முடியாத சிரமத்துல தான் அந்த சர்க்கரை நோய் வருது. நீங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். மருத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க சாப்பிடுற உணவுகளுடைய அந்த சத்துக்களை உடல் எடுத்துக்கல, அது எடுக்க வைக்கணும். அதுதான் நான் செய்யறேன். ஒரு டெஸ்ட். இப்ப காலையில் 4 இட்லி சாப்பிடுறீங்க, சாப்பிடுங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த சைட் டிஷ் சாப்பிடுங்க. மட்டனோ சிக்கனோ என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சர்க்கரை குறையும். பிடிக்காத சட்னியோ சாம்பாரோ சிக்கனோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, சர்க்கரை ஜாஸ்தி. இவ்வளவுதான் சார் வித்தியாசம். பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு என்ன நோக்காடும்பாங்க. இது திங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு நோக்குது சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு நாள் நான் சொல்றேன்னு சொல்லி செஞ்சு பார்ப்பீங்க, சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடும், பயந்துட்டு அப்படியே கட் பண்ணிடுறேன். அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக குணமாகும். என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் தெரிந்த ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.